வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஒரு விஷயத்த தவறாம செய்வேன். இத வியாழக்கிழமை தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா, மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த வியாழக்கிழமை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பௌர்ணமி தினங்கள்ல செய்யுங்க. அமாவாசை அந்த மாதிரி நேரங்கள்ல இத செய்யாதீங்க. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புல நம்ம குபேரருக்கு உரிய ஒரு ரூ. 5 நாணயத்தை வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உப்ப மெயினா நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பீங்கான் பவுலோ இல்லை மண் குடுவை, அதாவது மண்ணாலான பொருட்களாலேயோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ வைக்கிறது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உப்பு ஜாடிக்கு எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வைங்க, அதுவுமே ரொம்ப நல்லதுங்க. எப்பவுமே நம்ம வீட்டுக்கு உப்பு மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் உப்பு ஜாடிக்கு வியாழக்கிழமை நீங்கள் அழகாக அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுப்பு கிட்ட வைங்க. நீங்கள் அடுப்பை பார்த்து சமைக்கும்பொழுது உப்பு ஜாடி உங்களுடைய வலது கை புறமாக தான் இருக்கணும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. என்ன பெரிய பரிகாரமானு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க. குபேரருக்கு உரிய இந்த ரூ. 5 நாணயத்தை உப்பில் அப்படியே வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஜிப்லாக் கவர் போட்டு அந்த உப்புக்குள்ளே இதை வச்சுருங்க. இவ்வளோவே தாங்க. இந்த மாதிரி வச்சா என்னக்கா நடக்கும்? ரொம்ப அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாங்களுமே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வருமானத்துக்கு ஏற்ற செலவு வச்சு நம்மளால் வாழ முடியுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், பெண்களுக்கு நம்ம அடுப்புங்கிற எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக நம்ம வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சி இருக்கும். அதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. வீட்டில் கலையாக இருக்கிறதுன்றது வேற, வசதியோடு இருக்கிறதுன்றது வேறங்க. ஒன்றுமே இல்லைனாலும் அந்த வீடு பார்க்க அழகாக இருக்குப்பா, அந்த வீட்டுக்குள்ளே போனால் மன நிறைவாக இருக்குது, கலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதாங்க மகாலட்சுமி அம்சம். நம்ம பணம் நிறைய எக்ஸ்பென்சிவ் பண்ணி அந்த வீட்டை அழகுபடுத்துறது மகாலட்சுமி அம்சம் கிடையாதுன்னு நான் நினைப்பேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.